திமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படும் திருவாரூரில் அக்கட்சிக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள அதிரடி போஸ்டர்களால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 2½ ஆண்டுகள் காலம் கடத்திய திமுக அரசு கடந்த 2023 செப்டம்பர் மாதம் முதல்தான் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கியது. தற்போது 2026 தேர்தலை முன்னிட்டு 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப் போவதாக திமுக தலைமை அறிவித்துள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் சொந்த ஊரான திருவாரூரிலேயே அவருக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாக்கி 28,000 எங்கே, நோ வோட் டு டிஎம்கே என்ற வாசகங்களுடன் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த போஸ்டரில் 2021 முதல் 2023 ஆகஸ்ட் வரை சுமார் 28 மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைத் தொகை என்ன ஆனது? விடுபட்ட அந்த 28,000 ரூபாயை வழங்காத திமுகவிற்கு வரும் தேர்தலில் வாக்கு இல்லை என அதிரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவின் பலமாக கருதப்படும் திருவாரூர் மண்ணிலேயே நம்பியவர்களை நட்டாற்றில் விட்ட திமுக என விமர்சித்து ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் ஆளும் கட்சியினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.